சிறகடி காசி சீரியலில் ரோஹிணி என்ன பண்ணாலும் திருத்த போகிறதில்ல. ஏன்னா அடி வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து மீனா கூட பூ கட்டுறவங்ககிட்ட. அதை வந்து அப்படியே மனோஜிட்ட வந்து திருத்தி சொல்கிறாங்க. முத்துவும் மீனா சேர்ந்து தான் என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் மனோஜ் யோசிச்சாலும் எதுக்கு நீ அடி வாங்க வேண்டிய ஆள் தான். ஏன்னா முத்துவோட கார் சாவி நீ தானே எடுத்து கொடுத்த. அவனை கொல்லவே ட்ரை பண்ணியிருக்க. நீ அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. போதும் போதும் நிறுத்து. உன் ஃப்ரெண்டே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ என்னென்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இனிமேல் நீ கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே முத்துக்கிட்டையும் மீனாட்டையும் அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லி. அதை நாங்கள் அடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவன் ஏன் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி மனோஜ் கேட்க, அப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்காரு. அப்பலாம் இல்லை, என் ஷோரூமுக்கு வந்தால் நீங்கள் அடிச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் வந்து சொல்லிட்டேன், என் தம்பியோட காச்சாவை எடுத்து கொடுத்து அவனை கொல்ல பார்த்தல, அது உனக்கு வேணும் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா கூட வேலை பார்க்குறவங்க தான் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஏமா சொன்னீங்க. சத்யா சொல்லிட்டான் அதனால் அடிச்சிட்டாங்க. சரி சரி, அவள் எப்பயும் அடி வாங்கினது நல்லது தான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, என்னை கூட்டு போயிருந்தீங்கன்னா நானும் 2 அடி அடிச்சிருப்பேன், அதுதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவை டெரர் கேரக்டராக வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருப்பார் எல்லாத்தையும். ஆனால் வந்து விஜயா வந்து அந்தளவுக்கு டெரரெலாம் இல்லை ரோஹிணி அளவுக்கு. ரோஹிணி வந்து மனோஜோட வாழ்க்கையில் வந்து இனிமேல் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும்போது ரோஹிணி இன்னும் ஏக்கத்தப்பா ஏதாவது பண்ண போகிறாங்க. ஆனால் அது வந்து மற்றவங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்களா, இல்லைனா அவங்க உண்மையிலே மனம் திருந்தி ஏதாவது பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.